அஸ்ஸலாமு அலைக்கும். சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இறை தூதர் இப்ராஹிம் அலைவஸ்லம் அவர்கள் தன் மனைவி ஹாஜரா மற்றும் கைக்குழந்தை இஸ்மாயிலை அழைத்து கொண்டு மக்காவின் தகிக்கும் பாலைவனத்திற்கு வருகிறார்கள். அப்போது அந்த இடம் வெறும் மணல் பரப்பாக மட்டுமே இருந்தது. மனித நடமாட்டமோ தண்ணீரோ இல்லை. இறைவனின் கட்டளைப்படி அவர்களை அங்கே விட்டுவிட்டு இப்ராஹிம் அலைவசலம் திரும்பும்போது அன்னை ஹாஜரா கேட்கிறார்கள், எங்களை இந்த பாழ்நிலத்தில் விட்டு செல்லும்படி இறைவன் கட்டளையிட்டானா? அதற்கு இப்ராஹிம் அலைவஸ்லம் ஆம் என்று பதிலளிக்கிறார்கள். உடனே அந்த வீரமிக்க தாய், அப்படியென்றால் இறைவன் எங்களை கைவிட மாட்டான் என்று உறுதியுடன் கூறுகிறார். சில நாட்களில் அவர்களிடமிருந்த தண்ணீரும் உணவும் தீர்ந்து விடுகிறது. பசியாலும் தாகத்தாலும் குழந்தை இஸ்மாயில் அழத் தொடங்குகிறார். தன் குழந்தையின் துயரம் தாங்காத அன்னை ஹாஜரா தண்ணீர் தேடி அருகில் இருந்த சபா மற்றும் மர்வா மலைகளுக்கு இடையே 7 முறை ஓடுகிறார். அப்போது ஒரு அதிசயம் நிகழ்கிறது. குழந்தை இஸ்மாயில் தனது பிஞ்சு கால்களால் தரையை உதைத்த இடத்தில் வானவர் ஜிப்ரீல் அலைவஸ்லம் அவர்கள் மூலம் நிலத்திலிருந்து தண்ணீர் பீரிட்டு வருகிறது. அந்த தண்ணீரை தேக்க அன்னை ஹாஜரா ஜம் ஜம் நில் நில் என்று கூறுகிறார். இதுவே இன்றும் கோடிக்கணக்கான மக்களின் தாகம் தீர்க்கும் ஜம் ஜம் கிணறு ஆகும். அடுத்து மிகப்பெரிய சோதனை. இஸ்மாயில் அலைவசலம் வளர்ந்து வாலிப பருவத்தை எட்டிய போது இப்ராஹிம் அலைவசலம் அவர்களுக்கு ஒரு கனவு வருகிறது. அதில் தனது அருமை மகனை இறைவனுக்காக பலியிடுவது போல் காண்கிறார்கள். இது இறைவனின் சோதனை என்பதை உணர்ந்த தந்தை மகனிடம் இதை கூறுகிறார். இஸ்மாயில் அலைவசலம் சற்றும் தயங்காமல், தந்தையே, உங்களுக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் ஒருவராக காண்பீர்கள் என்று பதிலளிக்கிறார். மினா எனும் இடத்தில் தியாகம் செய்ய முற்படும் போது இப்ராஹிம் அலைவஸ்லம் அவர்களின் பொறுமையை மெச்சிய இறைவன் ஒரு ஆட்டை அனுப்பி இஸ்மாயிலுக்கு பதில் அதை பலியிடச் செய்கிறான். இந்த நிகழ்வே ஈதுல் அத்ஹா பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. அதன் பின்னர் இறைவனின் கட்டளைப்படி இப்ராஹிம் அலைவஸ்லம் அவர்களும் இஸ்மாயில் அலைவஸ்லம் அவர்களும் இணைந்து உலகின் முதல் ஆலயமான காழ்பாவை ஆலயம் கட்டுகிறார்கள். தந்தை கற்களை அடுக்க மகன் கற்களை சுமந்து வந்து கொடுக்கிறார். கட்டி முடித்ததும் அவர்கள் செய்த பிரார்த்தனை இன்றும் வரலாற்றில் அழியாமல் உள்ளது. எங்கள் இறைவனே, எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக. காப்பா கட்டும்போது இப்ராஹிம் அவர்கள் ஏறி நின்று வேலை செய்த கல்தான் மகாமு இப்ராஹிம் என்று அழைக்கப்படுகிறது. அதில் இன்றும் அவரது கால்தடங்களை காணலாம். இஸ்மாயில் அலைவஸ்லம் அவர்கள் அரபு மொழியை கற்றுக்கொண்டு அந்த பகுதியின் தலைவராக திகழ்ந்தார்கள். அவர்களின் வழித்தோன்றலில்தான் இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். பொறுமை, கீழ்ப்படிதல் மற்றும் இறைநம்பிக்கைக்கு இஸ்மாயில் அலைவசலம் அவர்களின் வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இன்றும் திகழ்கிறது. அடுத்து இன்னொரு அழகான தொகுப்போடு வருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களது அடுத்த காணொளிக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.